அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த நாளை உலகம் எங்கும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறார்கள். நாமும் கூட இந்நாளிலே மகிழ்ச்சியோடு நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வெள்ளிக்கிழமை கர்த்தர் இயேசுவின் சிலுவை தியானத்திலே நாங்கள் கலந்து கொண்டோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், பலமடைந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நீங்கள் சொல்லுவீர்களா, ஆண்டவர் இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? அருமையானவர்களே, பொதுவாக இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாள் என்றும் பொழுது ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து பேசுவார்கள் பொதுவாக. அருமையானவர்களே, நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார், இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். சொல்லுவீர்களா, ஆண்டவர் இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? வாசிப்போமா? 1 தீமோத்தேயுவிலே 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை, கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று கர்த்தர் இயேசு சொல்லுவதை லூக்கா சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நீங்கள் காணலாம். ஆம், அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகின்றார், என் பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று கூறுகின்றார். அருமையானவர்களே, பரமபிதாவினுடைய சித்தம் என்ன? கெட்டுப்போனதை தேடி ரட்சிப்பது. அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். கெட்டு போனதை தேடி ரட்சிப்பதே பிதாவினுடைய சித்தம். அதை ஆண்டவர் இயேசு நிறைவேற்றினார். ஆகவே அவருடைய பிள்ளைகளும் கூட அதை குறித்து நிறைவேற்றுகின்ற பணியை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன், இயேசுவை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையவும் அவரை தந்தருளி இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இயேசுவை தந்தருளி இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார், எங்களிலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இயேசு ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தார். வந்த நோக்கத்தை என்ன செய்தார்? முடித்துவிட்டு மீண்டுமாக பரலோகம் சென்றார். உயிர்த்தெழுந்து அவர் பரலோகம் சென்றார். பின்ன வந்த நோக்கத்தை முடித்துவிட்டு மீண்டும் பரலோகம் சென்றார் அல்லவா? இயேசு செத்து போன தெய்வம் அல்ல, அதாவது மரித்து போன தெய்வம் இல்லை. அப்படியே மரித்ததோடையே போயிருந்தால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் பாவத்திலேதான் நாங்கள் இருந்திருப்போம், பாவத்திலேதான் மரித்திருப்போம். அருமையானவர்களே, எங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லை. அப்படியே நாங்கள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையற்று நாங்கள் வாழ்ந்திருப்போம். ஆனால் அவர்
செத்துப்போன தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு எழுந்ததினாலே நாமும் இந்த உலகத்தோடு எங்களுடைய வாழ்க்கை முடியவில்லை. நமக்கு ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நிச்சயித்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். இப்பொழுதும் அவருடைய நாமத்தினாலே கூடி வருகிற நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். இப்பொழுதும் இந்த இடத்திலே இருக்கிறார். அருமையானவர்களே, சொன்னபடி ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து இப்பொழுது சொன்னபடியே நம் மத்தியிலும் அவர் இருக்கிறார். அன்று பாருங்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து 30 லட்சம் பேரை அங்கே விடுவிக்க மோசேயை அவர் அனுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மோசே பாருங்கள், பார்வோனிடத்திலே சென்றபோது அன்று இருந்த சர்வதிகாரி, அன்று எகிப்தை ஆண்ட மாபெரும் ராஜ்யம், அதை ஆண்ட சர்வதிகாரி அவனிடத்திலே அங்கே சென்ற பொழுது அவர்களை அங்கு இருக்கின்ற அடிமைத்தனத்திலே இருக்கிற ஜனங்களை, அவருடைய ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு அவனிடம் பேசிய பொழுது, கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த சர்வதிகாரி பார்வோன் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார் என்று சொல்லி கேட்டான். நான் கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார் என்று சொல்லி கேட்டார் என்று சொல்லி அரண்மனையை விட்டு அந்த மோசையை துரத்தி விட்டார். அருமையானவர், ஆனால் தேவன் செய்ததை, தேவன் செய்ய நினைத்ததை தடுக்க முடியுமா? முடியாது. இன்றும் அருமையானவர்களே, பிசாசின் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஜனங்களை மீட்டுக்கொள்ள தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கிறார். அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உணர வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு பொறுப்புள்ள இடத்திலே இருக்கிறோம், ஒரு பொறுப்புள்ள கடமையை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏதோ சபைக்கு போறோம், வாரோம், தேத்தன் குடிக்கிறோம், கோப்பி குடிக்கிறோம், கேக் சாப்பிடுகிறோம், அதோடு போயாச்சு, பிறகு திருப்பி வருவது, அந்த வருகின்ற 7 நாள் 6 நாள் நாங்கள் ஏதோ நினைத்த மாதிரி வாழுகிறோம், நடக்கிறோம் என்று அல்ல. அருமையானவர்களே, அருமையானவர்களே, நமக்கென்று ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். என்ன பொறுப்பு? சுவிசேஷம் சொல்ல, சுவிசேஷ கைப்பிரதிகளை கொடுக்க, அவர்களை சபைக்கு, ஜனங்களை சத்தியத்தை கூறி சபைக்கு அழைத்து வர நாம் இதை செய்கிறோமா என்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுக்குள்ளே கேட்டு பார்க்க வேண்டும். நாம் பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்ல. அருமையானவர்களே, பண்டிகை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட போவார்கள், உயிர்த்தெழுந்த நாள் கொண்டாட போவார்கள், கல்யாணம் என்றால் கல்யாணத்தை செய்வதற்காக போவார்கள். இப்படி ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் தேவ சித்தம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள். அதை இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் சொன்னதை செய்தார், அந்த பொறுப்பை நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார். அருமையானவர்களே, நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், தன்னுடைய கடமையை, தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றாமல் அங்கும் இங்கும் என்று சொல்லி அலுவலாயிருந்த ஒருவனை குறித்து நாங்கள் 1 ராஜாக்களிலே 20ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ராஜாவின் இடத்தில் இருந்து அவன் என்ன செய்தான்? அங்கும் இங்கும் அலுவலாய் இருந்ததன் நிமித்தமாக தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய கடமையை நிறைவேற்ற அவன் தவறியதினாலே அவன் ராஜாவிடத்தில் இருந்து மரண தண்டனையை பெற்றான் என்று சொல்லி நாங்கள் காணுகிறோம் அல்லவா? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்திலும் 18வது வசனத்திலே நீங்கள் பாருங்கள், இந்த எச்சரிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும்.
அருமையானவர்களே, நாங்கள் ஆண்டவரிடத்திலே வந்தோம், நாங்கள் சபைக்கு வந்தோம், ஞான ஸ்நானம் பெற்றோம், முடிந்தது என்று சொல்லி இருக்க முடியாது. அருமையானவர்களே, நாம் எச்சரிப்பை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல், அதாவது அவருடைய ஊழியத்தை நாம் செய்யாமல், நாம் அங்கும் இங்கும் நாம் அலுவலாயிருப்போமானால் அருமையானவர்களே, நித்திய மரண தண்டனையை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் இயேசுவின் முதலாவது வருகைக்கு ஆயத்தம் செய்ய தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் யோவான் ஸ்நானன் என்று சொல்லி நாம் அறிவோம். இப்பொழுது அவருடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் நாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் தான் அருமையானவர்களே, மறந்துவிடக்கூடாது. ஆகவே உங்கள் கடமையை நீங்கள் பொறுப்போடு உணர்ந்து நீங்கள் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீங்க. லூக்கா சுவிசேஷத்திலே கூட 18ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கடைசி பகுதியிலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வருகிற ஒரு சம்பவத்தை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஞாபகம் வரும். வழி அருகே ஒரு குருடன், அதாவது கண் பார்வை இழந்தவன், அவன் அங்கே இருந்து, ஐயா, கண் தெரியாத என் மேல் இறங்குங்க, ஏதாவது பிச்சை போடுங்க என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருப்பதை லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நீங்கள் காண முடியும். இப்பொழுது அவன் கெஞ்சுகிறான், எனக்கு பிச்சை போடுங்க, பிச்சை போடுங்க. இப்படி இவன் இந்த இடத்திலே வந்திருப்பது ஒரு பழமையாக இருக்கிறது அவனுடைய. நம்புகிறேன். ஏனென்றால் அவன் பிறவியிலேயே அவன் கண் பார்வை இழந்தவன். ஆகவே அவன் அங்கே அவனுடைய உறவினர்களாயினும் சரி, அல்லது அவனுடைய தாயோ தகப்பனோ யாரென்றாலும் சரி, அவனை பிடித்து கொண்டு வந்து அந்த இடத்திலே அங்கே நிறுத்தி இருப்பார்கள். அவனுடைய வேலை அந்த நாள் முழுவதும் அவன் ஜனங்களிடத்திலே பிச்சை, போக்கும் வரத்துமாய் இருக்கிற இடத்திலே பிச்சை கேட்பது. ஆகவே அது இப்படியாக அந்த காரியத்தை அவன் செய்வது ஒரு வழமையாக இருந்தது. ஆகவே இப்பொழுதும் அருமையானவர்களே, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுது மறைகிற நேரம், பிறகு அவனை வந்து கூட்டிக் கொண்டு போய் விடுவார்கள். அடுத்த நாள் வந்து கொண்டு வந்து விடுவார்கள். இது ஒரு வழமை. இவ்விதமாக ஏதோ அன்றாட தேவைகளுக்கு ஏதாவது கிடைக்கும் என்பதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. இப்படியாக அவன் ஒரு நாள் அந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறான். கவனியுங்க, நான் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக அந்த சம்பவத்தை, அதில் எழுதியிருக்கிற சம்பவத்தை உங்களுக்கு விளங்கக்கூடியதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகிறேன். நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் அதை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்படியாக அவன் ஒரு நாள் அந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கையிலே எருசலேமில் இருந்து வந்த ஒரு மனிதன் அவனுக்கு கிட்ட வந்து, பர்த்திமேயுவே, உனக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே அவன் வாஞ்சையோடு, நல்ல செய்தியா, நல்ல செய்தியா என்று சொல்லி அவன் கேட்கிறான். இந்த சம்பவத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த நடைமுறையிலே விளங்கப்படுத்துகிறேன், கேளுங்க.
வாஞ்சோடு கேட்கிறான், என்ன நல்ல செய்தி, என்ன நல்ல செய்தி, அது என்ன? அப்பொழுது அந்த மனிதன் இஸ்ரவேலருக்குள்ளே ஒருவர் இருக்கிறாரப்பா, அவர் குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், முடவரை நடக்க பண்ணுகிறார், மரித்தோரை உயிர்ப்பிக்கிறார், பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்கிறார், வியாதியஸ்தர்களை குணமாக்குறார். இப்படி அந்த கண் தெரியாத மனிதனோடு இந்த மனிதன் சம்பாஷிக்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயா, நான் பிறக்கும் பொழுதே நான் கண் தெரியாதவனாய் பிறந்தேன். இதை மாற்ற முடியாது, எந்த வைத்தியராலையும் மாற்ற முடியாது. இடையிலே வந்திருந்தால் ஓரளவுக்கு மாறலாம் என்று சொல்லலாம். நான் பிறக்கும் பொழுதே நான் 2 கண்ணும் இழந்து பிறந்தேன். இது என்னுடைய தலைவிதியோ அல்லது என்னுடைய மூதாதையர் செய்த பாவமோ என்னவோ தெரியாது. இதை நான் என் சாவு வரைக்கும் நான் சுமந்து கொண்டுதான் போக வேண்டும். இதுக்கு வேறு வழி இல்லை. இதை நான் அனுபவித்துத்தான் நான் சாக வேண்டும் என்று சொல்லி மிகுந்த விரக்தியோடு அவன் சொல்லுகின்றான். அப்பொழுது அந்த மனிதன், பர்த்திமேயுவே, உன்னுடைய விரக்தி எனக்கு விளங்குகிறது, உன்னுடைய வேதனை எனக்கு விளங்குகிறது. ஆனாலும் நான் என் கண்ணினாலே காரியங்களை கண்டிருக்கிறேன். அந்த செயல் என்னால் கூட நம்ப முடியாமல் இருக்கிறது, நம்ப முடியவில்லை. அப்பப்பா, சனங்கள் மத்தியிலே எவ்வளவு மகிழ்ச்சி, ஆரவாரம், சந்தோஷம், சமாதானம். ஏனென்றால் அந்த இடத்திலே அவர் செய்கிற அற்புதங்கள் பெரியது. உன்னுடைய இருண்ட வாழ்க்கையையும் அவர் நிச்சயமாக வெளிச்சமாக மாற்றுவார். நீ நான் சொல்லுகிறதை நம்பு. உன் கண்களிலே பார்வை கிடைக்க நிச்சயமாக அவர் செய்வார். இஸ்ரவேலிலே அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக நான் காணுகிறேன் என்று கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது, அப்பொழுது அந்த பார்வையற்ற அந்த ஏழை மனிதனுடைய இருதயத்திலே ஒரு நம்பிக்கை துளிர்விடுகிறது, ஒரு நம்பிக்கை துளிர்விடுகிறது. சிறிது சிறிதாக ஒரு நம்பிக்கை பிரகாசிக்கிறது. இப்பொழுது அந்த ஏழை அந்த மனிதனை பார்த்து, ஐயா, அவருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும், எனக்கு ஏதாவது சுகத்தை தந்தால், ஒரு விடுதலையை தந்தால் நான் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும், எனக்கு அவ்வளவு பணமும் இல்லையே என்றால் அவர் செய்கிற காரியம் பெரிய காரியம் அல்லவா, அவருடைய பெயர் என்ன? இதையெல்லாம் அந்த மனிதனிடத்திலே விசாரிக்கிறான். யார்? அந்த பர்த்திமேயு என்ற அந்த கண் பார்வை இழந்தவன். அப்ப அந்த மனிதன், பர்த்திமேயுவே, கவனமாக கேள் என்று சொன்ன அந்த மனிதன், பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லவரே எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, ரொம்ப ரொம்ப நல்லவரே எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, ரொம்ப ரொம்ப நல்லவரே எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, பணம் பொருளின்றி இலவசமாக அவர் அன்பை சுவைத்திட வேகமாய் வாங்க, பணம் பொருளின்றி இலவசமாக அவர் அன்பை சுவைத்திட வேகமாய் வாங்க,
எங்கள் இயேசு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, சத்திய வெளிச்சம் அவர்தான் அன்றோ, உன் துக்க நாட்கள் முடிந்தனவன்றோ, சத்திய வெளிச்சம் அவர்தான் அன்றோ, உன் துக்க நாட்கள் முடிந்தனவன்றோ, எங்கள் இயேசு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? கண்ணீரை துடைத்து கவலையை போக்குவார், அருகினில் வந்து ஆறுதல் அளிப்பார், கண்ணீரை துடைத்து கவலையை போக்குவார், அருகினில் வந்து ஆறுதல் அளிப்பார், எங்கள் இயேசு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. அருமையானவர்களே, இப்பொழுது பார்த்திமேயு என்ற அந்த ஏழை கண் பார்வை இழந்த மனிதனுக்கு எல்லாம் விளங்கிற்று. இப்பொழுது அந்த மனுஷன் சொல்லுகிறார், பார்த்திமேயுவே, உனக்கு எல்லாம் சொல்லிட்டேன், நசரேயனாகிய இயேசு தாவீதின் குமாரன் இந்த வழியாக வருவார். அவர் வந்தார் என்றால் அவரை நீ விட்டுறாத, தவற விட்டுறாத, சந்தர்ப்பத்தை விட்டுறாத என்று சொல்லி புத்தி கூறி அவன் வந்த வழியே சென்றுட்டான். இப்படி இருக்க ஒரு நாள் இந்த பார்த்திமேயு வழக்கம் போல அவன் தன்னுடைய இடத்திலே இருந்து அவன் என்ன செய்கிறான்? ஐயா, இந்த ஏழை மேல் இறங்குங்கப்பா, ஏதாவது போட்டுட்டு போங்கப்பா, பிச்சை போடுங்கப்பா என்று சொல்லி அவன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான் பழமை போல. திடீரென்று இவனுடைய காதில் ஒரு சத்தம் கேட்குது. ஜனங்கள், சத்தங்கள், பெரிய பெரிய ஆரவாரங்கள். அப்பொழுது இவன் பார்வையில் தானே, என்ன சத்தம், என்ன சத்தம், என்ன ஆரவாரம், பதறி கேட்கிறான் என்று விசாரிக்கிறான். என்ன சத்தம் கேட்குது? அப்பொழுது நசரேத்தூர் இயேசு போகிறார் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுவது இவனுடைய காதிலே கேட்கிறது. அப்பொழுது அவன் ஒரு நொடி பொழுது கூட அவன் தாமதிக்க இல்லை. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கோ, எனக்கு இறங்கோ, இந்த ஏழைக்கு இறங்கும் என்று சொல்லி கதறத் தொடங்கிவிட்டான். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செல்லுகிற வழிகளிலே, வேலை செய்கிற இடங்களிலே, இன்னுமாக உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் வீடுகளிலே நீங்கள் செல்லும் பொழுது கூட, அல்லது அவளை சந்திக்கும் பொழுது கூட, இயேசுவை இரட்சகராக அறிய இயலாத குருடாய் இருக்கிறார்களே, அவர்களுக்கு
நீங்கள் அவரை குறித்து சொல்லுகிறீர்களா? கொஞ்சம் சிந்திங்க. அவர்களுக்கு முன்பாக நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்து சாட்சியாக உங்களை காண்பித்து இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறீர்களா? இந்த பர்த்திமேயு குருடனுக்கு அந்த மனிதன் சொன்னானே, அதனால் இந்த பார்த்திமேயு இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய ஒரு விசுவாசனுக்குள்ளே வந்து விட்டதே. கொஞ்சம் சிந்திக்கிறீங்களா? சுவிசேஷம் கூறுகிறீர்களா? சுவிசேஷ கைப்பிரதிகள் கொடுக்கிறீர்களா? அவர்களுக்கு எப்படியும் சுவிசேஷத்தை அறிவித்துவிட வேண்டும் என்ற அந்த ஆர்வத்துடன் செயல்படுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேருக்கு இவ்விதமாக பார்வை அளிக்க முயற்சித்திருக்கிறீர்கள்? அதாவது அவர்கள் ஆவிக்குரிய குருடராய் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு பார்வை அளிக்க நீங்கள் முயற்சித்திருக்கிறீர்களா? இதற்கென்று நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்க புறப்பட்டு சென்றிருக்கிறீர்களா? அன்று அந்த மனிதன் இந்த பார்த்திமேயுவை கண்டு இயேசுவை குறித்து இந்த நற்செய்தி ஒன்றை சொன்னதினால் தானே இன்றைக்கு தான் இருளில் இருந்து விடுதலை பெற வேண்டும், நான் ஒரு வெளிச்சத்தை காண வேண்டும் என்ற அந்த எண்ணம் அந்த மனிதன், இந்த ஏழை மனிதனுடைய இருதயத்திலே உதித்தது. அதனால்தான் இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கதறுகிறான், சத்தமிட்டு கதறுகின்றான். அவனுடைய சத்தத்தை, தான் வெளிச்சத்தை பெற வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை, அந்த தாகத்தை எந்த மனுஷனாலும் தடுக்க முடிந்ததா? இல்லை, தடுக்க முடியவில்லை. ஒரு நாள் அந்த மனிதன் இந்த ஏழை குருடனுக்கு விதைத்த அந்த விதை இன்றைக்கு துளிர் விட்டு பிரகாசிக்கிறது. எந்த ஒரு மனுஷனாலேயும் அவனை அடக்க முடியாமல் போயிட்டு, பார்த்திமை இவ்விதமான பார்த்திமைகளை நீங்கள் கண்டும் நீங்கள் காணாதவர்கள் போல வாழும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வையிலே நாமும் குருடராய் இருக்கிறோம் என்பதை நாம் எச்சரிக்கையோடு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ நியாய தீர்ப்பை ஒரு நாள் சந்திக்க வேண்டும். கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். அந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமானது உங்களுக்கு தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. 40-41 வாசிங்க. அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதால். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள், ஏன் சில கர்த்தருடைய ஊழியக்காரர் கூட, ஏன் நாங்கள் என்ன குருடரா, நாங்கள் என்ன குருடரா, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எவ்வளவு காலமாக ஊழியம் செய்கின்றோம், நாங்கள் என்ன குருடரா என்று கேட்கிறவர்கள் உண்டு. அருமையானவர்களே, நாம் சொல்லவில்லை, இயேசு சொல்லுகிறார். நீ கொடுத்த கடமையை, பரலோக ராஜ்யம் உனக்கு தந்த கடமையை நீ செய்யாமல் நீ வேறு பாதையிலே நீ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தால், அல்லது நீ வேறு பாதையிலே நீ நடந்து கொண்டிருந்தால் நீயும் குருடன்தான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அந்த இயேசுவின் உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிலே சில பரிசேயர்கள் தான் தங்களுக்குள்ளே குத்தப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர்களுக்குள்ளே குத்தியது. நாங்களும் குருடரோ என்று சொல்லி இயேசுவிடத்திலே கேட்டார்கள். அதற்கு இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. அதாவது நீங்கள் ரட்சிப்பை குறித்து அறியாதிருந்தால், யாரும் உங்களுக்கு யாரும் சொல்ல இல்லை என்றால் உங்களுக்கு அது பாவமாயிராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியால், நாம் ஊழியம் செய்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறபடியினாலே உங்கள் பாவம் உங்களிலே நிலைக்கிறது.
நீங்கள் ஒன்றும் அறியாதவர்களாயிருந்தால், இதுவரைக்கும் அதை பற்றி கேள்விப்படாதவர்களாயிருந்தால் உங்களுக்கு பாவம் இல்லை. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய கடமையை மறந்து வாழுவோம் என்றால், அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் எச்சரிப்பை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாயிருந்து உங்கள் கடமையாகிய அந்த சுவிசேஷ அறிவிப்பை நீங்கள் அதை செய்யாமல் விட்டால் அது பாவமாய் உங்களிலே நிலை நிற்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்க. நீ பாவத்தோடு வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகுமா? இல்லையே. பாவத்தோடு மரித்தால் உன்னுடைய நிலை என்ன? ஆண்டுடைய வார்த்தையைத்தான் நீங்கள் அறிய வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகின்றார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை, நீ யாராயிருக்கலாம், எந்த தேசத்திலே இருக்கலாம், இந்த செய்தியை நீ கேட்கலாம். இது கர்த்தருடைய சத்தம், ஆவியானுடைய சத்தம். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஆரம்ப ரட்சிப்பிலே திருப்தி அடைந்து இராமல் நாளுக்கு நாள் ரட்சிப்பின் படியிலே ஏறிக்கொண்டு செல்ல வேண்டும். சிலர் அற்புத ஊழியம் என்று சொல்லி அதிலேயே தரித்திருப்பார்கள். அற்புத ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி மருவ மலையிலே தங்கிவிட்டவர்கள் இன்றைக்கு பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அருமையானவர்களே, அற்புத ஊழியம் என்று அங்கொரு ஊழியம் வேதத்திலே இல்லை. வேதத்திலே தந்த ஊழியத்தை குறித்துத்தான் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் செய்யுங்கள். அற்புதத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். கவனியுங்க. இப்பொழுது இந்த பார்த்திமேயு தனது விடுதலைக்காக சத்தமிட்டு அவன் கதறுகிறான், சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். இருளின் ஆதிக்கத்திலே இருந்து தான் ஒரு விடுதலையை பெற வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு கதறுகிறான். இப்பொழுது பாருங்க, இயேசுவை பின்பற்றி செல்லும் அநேகர், இயேசுவோடு செல்லுகிற அநேகர் அவனை பார்த்து என்ன சொல்றாங்க? சத்தம் போடாதே, சத்தம் போடாமல் இரு என்று சொல்லி அவனை அதட்டுகிறார்கள். இன்று இந்த நிலைதான் அருமையானவர்களே இன்றைக்கும் காணப்படுகிறது. மறுக்க முடியுமா? மற்றவர்களுக்கு மற்றவர்கள் வெளிச்சமண்டை வர, மற்றவர்கள் ஒரு விடுதலை பெற, இயேசுடன் நெருங்கி வர, இயேசுவை பின்பற்றி வர இன்றைக்கு அநேகர் இடரலாயிருக்கிறார்கள். நீ என்ன மதமாக புரியா? இதைத்தான் கொண்டு வந்து அங்கே போடுவார்கள். சகோதரனே, சகோதரியே, ஐயா ஐயா மாரே, அம்மா மாரே, இதுவரைக்கும் மதத்தை குறித்து நாம் பேசவில்லை. மதத்துக்கு அப்பால் இருக்கிற ஒரு தெய்வம் ஒன்று இருக்கிறது. அந்த தெய்வத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மதத்தை குறித்து நான் பேசுவேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை வீண். ஏனென்றால் மதம் ஒரு நாள் அழிந்துவிடும், நாமும் இந்த உலகத்திலிருந்து அழிந்து விடுவோம். நாம் ஒரு அழியாத ஒரு தெய்வத்தை குறித்து, நித்தியத்துக்கும் ஆண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்? நாமும் அந்த நித்தியமான ஒரு வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக. ஆகவே அருமையானவர்களை கவனியுங்கள். நீங்கள் இதை இல்லை என்று மறுக்க முடியாது. இன்றைக்கு எத்தனை இடரல்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு அவ்விதமான இடரலாக நானும் இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏன் இன்றைக்கு குடும்பத்திலே கூட நான் கண்டிருக்கிறேன். இன்றைக்கு கணவன் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வடிக்கிடுவார். மனைவி சொல்லுவா, ஏன் ஐயா போறாய், தேவையில்லாத பிரச்சனை, நமக்கு பேசாம இரு வீட்டுல. சுடல மனைவி வெளிக்கிடுவார். கணவன் சொல்லுவார், உனக்கு எனக்கு தேவையில்லாத வேலையை வாங்கிட்டு வர போறா, அவங்கதான் கேட்க மாட்டாங்களே, நீ ஏன் பிறகு போய் கேட்டு சொல்லி கொண்டிருக்கிறாய் போறாய் என்று சொல்லி. ஆம், கேட்காமல் விட்டாலும் அதற்கு வேறு வழியும் உண்டு. எப்படியும் அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துவிட வழி உண்டல்லவா? இங்கே பாருங்கள், இந்த பார்த்திமேயு தான் பெற்றுக்கொண்ட அந்த
அந்த வெளிச்சத்தின் அந்த விசுவாசத்தின் காரணமாக தடைகளை எல்லாம் மீறி அவன் கதறுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே என் மீது இறங்கும். இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நிற்கின்றார். அருமையானவர்களே, ஒரு ஏழை சத்தமிட்டு கூப்பிட்டார், வேதனையோடு சத்தமிட்டு கூப்பிட்டார். ஆண்டவர் இருக்க மாட்டார், அசைக்கப்படுவார். அவர் நடந்து போகிறவர் நின்றார். ஏசாயா 59 அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசிங்க பாப்பம் இருக்கா? இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகி விடவில்லை. ஆமரிமையானவர்களே, அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் கேட்கின்ற தேவன். சங்கீதம் 3 அதிகாரத்திலே 4வது வசனத்திலே தாவீது சொல்லுகின்றார், நான் கர்த்தரை சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி சாட்சியிடுகிறார். அருமையானவர்களே, ஆம், அந்த மனிதனை என்னிடத்திலே அழைத்து வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு அங்காளி பக்கம் நகரவில்லை, அவனுடைய சத்தம் அவரை நிறுத்தியது. அந்த மனிதனை என்னிடத்தில் யார் இப்பொழுது என்னை கூப்பிட்டானோ அந்த மனிதனை என்னிடத்திலே அழைத்து வாருங்கள் என்று இயேசு சொன்னவுடனே அங்கே அந்த மனிதர்கள் சென்று, பார்த்திமேயுவே சந்தோஷமா வா. இப்பொழுது அவனுக்கு சொல்றாங்க, நீ திடம் கொண்டு வா, பயப்படாதே, நீ வா, அவர் உன்னை வரை சொல்லி சொல்றார் என்று சொல்லி சொன்னவுடனே பார்த்திமேய்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்க. நம்பிக்கை அவனுக்கு மென்மேலும் துளிர் விட்டு பிரகாசித்தது. மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 50வது வசனத்தை தயவு வாசிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். எழுந்து இயேசுவினிடத்திலே வந்தான். இது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இப்பொழுது இயேசு உன்னை அழைக்கிறார், பார்த்திமேயு நீ வா என்றால் அவன் குருடன். அவனை பிடித்துக் கொண்டு இயேசுவிடத்திலே கொண்டு போறார்கள். அவன் முதலாவது செய்த காரியம் என்ன தெரியுமா? தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு அவர்களோடு அவன் இயேசுவிடத்திலே செல்லுகிறான். இந்த மேல் வஸ்திரம் என்ன என்று பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, அவனுடைய மேல் வஸ்திரம்தான் அந்நாட்களிலே பிச்சை எடுப்பதற்காக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு லைசன்ஸ். அது இல்லாமல் அவன் தெருவிலே இருந்து பிச்சை எடுக்க முடியாது. இவன் உண்மையிலேயே இவன் பிச்சை கொடுக்க வேண்டியவன், இவன் பிச்சை பெற வேண்டியவன் என்று சொல்லி அங்கே என்ன செய்யப்படுகிறது? ஒரு வஸ்திரம் ஒன்று அவனுக்கு கொடுக்கப்படும். அவங்க இந்த வஸ்திரத்தால் மூடிக்கொண்டுதான் அதிலிருந்து பிச்சை எடுப்பார்கள், அதனாலே போடுவார்கள். இப்பொழுது நாங்கள் ரோட்டு வழியே பிச்சை எடுக்க வரும் பொழுது கூட நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா, இவன் சரியா இல்லை, இவனுக்கு கொடுக்கக்கூடாது, இவனுக்கு தான் கொடுக்கணும் என்றெல்லாம் நாங்கள் பேசிக்கொள்ளுவோம். என்று எங்களுக்கு அடையாளம் தெரியாது. அந்த நாளிலே அந்த அடையாளம் அந்த போர்வை. இப்பொழுது பாருங்க, அவன் அந்த மேல் வஸ்திரத்தை என்ன செய்கிறான்? அந்த மேல் வஸ்திரம் சொல்ல போனால் அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமானது. அது இல்லை என்றால் பிச்சை போட மாட்டாங்க. பின்னாகவே அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. அந்த மனிதன் என்று சொன்ன காரியம் எவ்வளவு அந்த விசுவாசத்தை அவனுக்கு வர்த்திக்க பண்ணிட்டு பாருங்க. அவன் என்ன செய்கிறான்? அந்த நம்பிக்கை, விசுவாசம், அந்த வஸ்திரம் எனக்கு வேண்டாமினே, எனக்கு இயேசு மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி, என்றால் அவர் இருந்தால் எனக்கு போதும், நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறிவிடுவேன், இந்த வஸ்திரத்தை நம்பி நான் இருக்கவில்லை என்று அதை என்ன செய்கிறான்? தூக்கி எறிந்து விட்டு இயேசுவினிடத்திலே அவர்களோடு போகின்றான். அருமையானவர்களே, எவ்வளவு விசுவாசத்தின் முறையாக அவன் இந்த மனிதன் இந்த பத்திமையை ஊட்டியிருப்பான் சிந்தித்து பாருங்க. இப்பொழுது இயேசுவினிடத்திலே வந்த அவனை பார்த்து இயேசு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று
கேட்கின்றார். பாருங்க அருமையானவர்களே, இப்பொழுது அவன் சொல்லுகின்றார், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகின்றார். நம்முடைய ஆண்டவர் கூறும் அந்த வார்த்தையை நீங்க கவனியுங்க. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. குருடனை பார்த்து உன்னுடைய கண் உனக்கு இன்றைக்கு சுகமாகிறது, உனக்கு பார்வையை நான் கட்டளையிடுகிறேன் என்று சொன்னாரா? இல்லை. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவை பின் சென்றான். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவிடத்திலே நான் வரும் பொழுது இந்த உலகத்திலே நான் என்னுடைய கல்வியை நம்பியிருப்பேன், என்னுடைய பட்டப்படிப்பை நம்பியிருப்பேன், என்னுடைய சுய மரியாதையை நம்பியிருப்பேன், சுய புகழ்ச்சியை நம்பியிருப்பேன், என்னுடைய பெருமையை நம்பியிருப்பேன், என்னுடைய நண்பர்களை நம்பியிருப்பேன், என்னுடைய பணத்தை நம்பியிருப்பேன். என் இயேசுவிடம் வரும் பொழுது அவை எல்லாம் இயேசுவிடத்திலே காலடியிலே போட்டுவிட்டு நான் இயேசுவையை பின்பற்றவனாக மாற வேண்டும். இதுதான் உண்மையான ரட்சிப்பு. இயேசுவிடத்திலே வந்து எனக்கு மற்றதெல்லாம் வேண்டுமென்றால் அருமையானவர்களே, அது உலகத்தின் குப்பை. வேதம் சொல்லுகிறது. அந்த குப்பையை நான் சுமந்து கொண்டு நான் பெயரளவில் கிறிஸ்தவனாய் இருக்கலாமே தவிர நான் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீசனாக இருக்க முடியாது. இப்பொழுது பாருங்கள், இவன் என்ன செய்கிறான்? அதை விட்டவன் பார்வையடைந்து இப்பொழுது இயேசுவுக்கு பின்னாக செல்லுகிறான். எப்படி செல்லுவான் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். எல்லாம் நீர் இயேசுவே, என்னுயிரும் நீர் இயேசுவே, என் வாழ்வும் நீர் இயேசுவே, பொல்லாத உலகில் பொருளேதும் வேண்டாம், பரம்பொருள் நீர் இயேசுவே, பொல்லாத உலகில் பொருளேதும் வேண்டாம், பரம்பொருள் நீர் இயேசுவே, எல்லாம் நீர் இயேசுவே, என்னுயிரும் நீர் இயேசுவே. ஆம் அருமையானவர்களே, இப்படித்தான் அவன் பாடிக்கொண்டு போயிருப்பான் என்று எண்ணி பார்க்கிறேன். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு ஆறுதல். அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் சபைக்கு போகிறவன், நான் ஞான ஸ்நானம் பெற்றவன், நான் ஊழியம் செய்கிறவன், நான் பாடல் குழுவிலே இருக்கிறவன் என்றெல்லாம் மேன்மை பாராட்டுகிற அநேகரை காணுகிறோம். இன்னும் சில பேர் பாருங்க சொல்லுவார், நாங்கள் தான் சபை முன்பாக நின்று நாங்கள் அங்கேயும் இங்கேயும் ஆடி ஆடி நாங்கள் சபையையே வழிநடத்துகிற நாங்கள் என்று சொல்லுவார்கள். நல்லது, தவறென்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பார்த்திமேயுடைய சாட்சி உங்களோடு இருக்கிறதா? அதுதான் முக்கியம். அதை சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் நாம் செய்வது சரியா என்று சொல்லி விளங்கிக் கொள்ள முடியும். இன்னும் சிலர் பாருங்கள், நான் பாஸ்டருடைய மகன், நான் பாஸ்டருடைய மகள், இப்படியாக மேன்மை பாராட்டுவார்கள். வேதத்தில் எங்கேயாலும் சொல்லி இருக்குதா இந்த மேன்மை? இயேசுவின் மகள், இயேசுவின் மகன், தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் என்றுதான் சொல்லுவதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே வேதத்திலே இல்லாததை தூக்கி வைத்திருப்பவன் குப்பையை சுமக்கின்றான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட இன்னும் சிலர் கூட இன்றைக்கு பாருங்க, தன்னுடைய படிப்பு பட்டங்கள் எல்லாத்தையும் அவர்கள் மேன்மை பாராட்டுகள் இல்லை. பிரியமானவர்களே, அன்பு பிள்ளைகளே, இவையெல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே குப்பை. அதற்காக நான் படிக்கக்கூடாது என்றல்ல, பட்டம் பெறக்கூடாது என்றல்ல. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நாம் அவை எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணி அவரை பின்பற்றும் பொழுது என்னுடைய படிப்பு, என்னுடைய தாளந்துகளை வைத்து ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை
ஆதாயப்படுத்திக் கொள்ளும் ஞானத்தை, மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் ஞானத்தை நமக்கு தருவார் அருமையானவர். ஆகவே இந்த பார்த்திமேயை பாருங்க, தன்னிடத்திலே உள்ள அந்த தனக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாயிருந்த அந்த ஒரே வஸ்திரத்தை தூக்கி வீசினான். யாரை நம்பி? இயேசுவை நம்பி, இயேசுவை நம்பி. ஆகவே இப்பொழுது அருமையானவர்களே, அவன் என்ன செய்கிறான்? இப்பொழுது பாருங்க, அவனை தூக்கி வீசினவன் இப்படி எவ்வளவு மகிழ்ச்சியோடு அவன் சென்றிருப்பான். பிறவி குருடனாயிருந்தவன் அல்லவா? இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்நாளிலுமே என் வேளையிலுமே என் வாழ்வினிலே இயேசு போதுமே. இப்படியே நாங்கள் பாடிக்கொண்டு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்.